என்ன நோய் தாக்குது, அந்த நோயினுடைய அறிகுறி என்ன, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இப்படி விவசாயிகளை அதில் ஈடுபட செய்கிறோம். அப்படி நவீன முறையில் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். இந்த அரசாங்கம் நிறுத்தி வச்சிருக்குது. மீண்டும் விவசாயியுடைய நலன் கருதி, விவசாய தொழிலாளர்கள் கருதி இந்த திட்டம் தொடரும். அதே போல இன்றைக்கு ஏரி குளம் குட்டையெல்லாம் பல ஆண்டுகளாக தூர் வராமல் இருந்தது. ஏன் பவானி சாகரானே தூர் வரலாங்களா? எல்லாம் மண் இஷ்டத்துக்கு அல்லீங்களா? அல்ல இல்லையா? ஒரு நாளைக்கு 3000 லோடு போச்சு. என்னிடத்துல அதிகாரி சொன்னாங்க, அள்ளிட்டு போட்டோம், எல்லாம் விவசாயி தானே, கொண்டு போய் என்ன மண்ணெண்ணை சாப்பிடவே முடியும், உடனே நிலத்துக்கு தானே போட முடியும். அந்த வண்டல் மண் பல ஆண்டுகளா தலையெல்லாம் மக்கி போய் இயற்கை உரமாக இருக்குது. இப்போ விவசாயிகள்லாம் ரசாயன உரம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பவானி சாகரான தண்ணி குறைவாக இருக்கின்ற பொழுது அந்த அணையில் இருக்கிற வண்டல் மண் அள்ளி விவசாய நிலத்துக்கு அந்த வண்டல் மண்ணை பயன்படுத்தினா அங்கே நல்ல விளைச்சல் கிடைக்கும், மண் பலப்படுத்தும். அதுக்கு அருமையான திட்டம்னு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனீங்களா இல்லையா? அதை நிறுத்திட்டான். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா அந்த டேம் தண்ணி குறைகின்ற பொழுது விவசாயிகள் தாராளமாக வண்டல் மண் அள்ளிக்கலாம். அது மட்டுமல்ல, அங்கங்க இருக்கிற ஏரி குளம் குட்டை அங்க இருக்கிற வண்டல் மண்ணே அள்ளிக்கலாம், தாராளமாக அள்ளிக்கலாம். அது ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா அதை என்ன சாப்பிட்ற பொருளா கொண்டு போய் நிலத்துக்கு போடுறாங்க. அதில் என்ன தேவை? ஏன்னா விவசாயம் பண்ண தான் ஸ்டாலினுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சிந்திச்சு பாருங்க, அண்மையில் காவிரி டெல்டா பகுதியில் அங்கே இருக்கின்ற மலையில் பயிரெலாம் சேதமாகிடுது. அந்த பயிரை நேரடியாக போய் பார்க்க முடியல. சினிமா 3 மணி நேரம் பார்த்துட்டு இருக்காரு, அங்கே போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அதில் பிளாஸ்டிக் தட்டில் அந்த பயிரை எடுத்துகிட்டு வந்து அதிகாரி காட்டுறாங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? ஏங்க ஏறுனா அங்கே திருச்சி போகிற, திருச்சியிலேருந்து 2 மணி நேரம் விவசாயிகள் போய் பாரு, மலையில் அந்த பயிர்கள்லாம் சேதம் அடைஞ்சிட்டுது. அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லாத முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளலாமா? பாருங்க, எதில் பார்க்குறாரு? பிளாஸ்டிக் தட்டில் பார்க்குறாரு. அது நெற்பயிராக அவனுக்கு தெரியாது.